விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடக்கம். 14 மேசைகளில் 20 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையையொட்டி பனையபுரம் அரசு பள்ளி வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த பாதுகாப்பு. வாக்கு எண்ணிக்கை குளறுபடி சர்ச்சையை போக்க அனைத்து மேஜைகளிலும் கேமராக்கள் பொருத்தம். வாக்கு எண்ணிக்கை மையம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு. சென்னையிலிருந்தே வெப் கேமரா மூலம் மேற்பார்வை செய்கிறார் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் 7257 கன அடி தண்ணீர் திறப்பு. தமிழகத்திற்கு காவிரியில் தினசரி 1 TMC தண்ணீர் திறக்க உத்தரவிட்ட நிலையில் கர்நாடகா கண்துடைப்பு. காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் உத்தரவை ஏற்க மறுக்கும் கர்நாடக அரசுக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழக விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு திமுக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழக அரசின் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல். மதுவிலக்கு திருத்த சட்டம் விரைவில் அரசு இதழில் வெளியீடு. TNPSC Group 1 முதல்நிலை தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது. 90 பணியிடங்களுக்கான தேர்வில் 2,38,000 தேர்வர்கள் பங்கேற்பு. சென்னையில் நேற்று இரவு வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தஞ்சை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை. தென்காசி மாவட்டத்தில் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தமிழகத்தில் இன்று மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. 2வது சனிக்கிழமை விடுமுறை அளிக்க வேண்டும் என்ற ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கையை ஏற்று உத்தரவு. மதுரை பள்ளி மாணவன் கடத்தல் வழக்கில் மேலும் 3 பேர் கைது. இதுவரை முன்னாள் காவலர் உட்பட 5 பேரை கைது செய்து விசாரணை. முக்கிய குற்றவாளிகளை தேடும் போலீசார். தமிழ் படிக்க விரும்பும் நாகாலாந்து மாணவியை அரசு பள்ளியில் சேர்க்காமல் அலைக்கழிப்பு. சிங்கப்புணரி அரசு பெண்கள் பள்ளியில் சேர்வதற்காக 2 மாதமாக காத்திருக்கும் மாணவி கண்ணீர். வியாபாரியின் புகாரின் பேரில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் திருமஞ்சன விழாவில் பாதுகாப்பிற்கு சென்ற போலீசார்.
தீப்பந்தத்தை வைத்து போலீசாரை அச்சுறுத்திய தீட்சிதர்கள். தீக்காயமடைந்த காவலர் மருத்துவமனையில் அனுமதி. கரூரில் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சோதனையாக மாறிய வாகன சோதனை. எஸ்பி தலைமையில் சாவகாசமாக நடைபெற்ற வாகன சோதனையால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். கோவை மேட்டுப்பாளையம் அருகே தனியார் பேருந்து மோதியதில் சாலை ஓரத்தில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து இருந்தவர் உயிரிழப்பு. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. திருச்செந்தூர் கோயிலில் பராமரிப்பு பணி காரணமாக வரும் 17ஆம் தேதி முதல் தங்க தேர் உலா தற்காலிகமாக ரத்து. கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. கோவையில் குட்டி யானைக்கு எஸ்காட்டாக சென்ற யானைகள். மருதமலை கோயில் மலைச்சாலையில் சாலையை கூட்டமாக கடந்த யானைகளின் வீடியோ வைரல். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு பிரதமர் மோடி இன்று பயணம். 29,400 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. தலைப்புச் செய்திக்கான பாஜக மற்றும் ஒரு பாசாங்குத்தனமான முயற்சி என காங்கிரஸ் கட்சி விமர்சனம். ஸ்மிருதி இரானிக்கு எதிராக மோசமான கருத்துக்களை பகிராதீர்கள். ஒருவரை அவமானப்படுத்துவது பலம் அல்ல, அது பலவீனத்தின் அடையாளம் என ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. சாதி அடிப்படையிலான அரசியலை பின்பற்ற வேண்டாம் என மத்திய நிதின் கட்காரி வலியுறுத்தல். சாதியை பற்றி யார் பேசினாலும் அவர்களுக்கு வலுவான உதை கிடைக்கும் என பேச்சு. அரசியல் நிமித்தமாக உத்தவ் தாக்கரே சரத்பவாருடன் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்திப்பு. நிலையற்ற பாஜக கூட்டணி 5 ஆண்டுகள் நீடிக்காது என மம்தா பானர்ஜி பேச்சு. வால்மீகி மாநகராட்சி ஊழல் வழக்கில் கர்நாடக முன்னாள் அமைச்சர் நாகேந்திரன் கைது. விசாரணைக்கு பிறகு பண மோசடி புகாரில் தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் நாகேந்திரனை கைது செய்தது அமலாக்கத்துறை. முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமண நிகழ்ச்சியால் விழா கோலம் பூண்ட மும்பை. தொழிலதிபர்கள், திரை பிரபலங்கள், வெளிநாட்டு தலைவர்கள் என பல்வேறு தரப்பினர் பங்கேற்பு. அம்பானி வீட்டு திருமண விழாவில் இந்தி பாடலுக்கு நடனமாடிய நடிகர் ரஜினிகாந்த். அனில் கபூர், ரன்வீர் சிங்குடன் இணைந்து நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரல். Yellow, but it's
நேட்டோ மாநாட்டில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அதிபர் புதின் என்று அழைத்த ஜோ பைடன். பொது நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து தடுமாற்றத்தை சந்திக்கும் அமெரிக்க அதிபர் பைடன். SpaceX நிறுவனத்தின் 20 ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்கள் செயலிழக்கும் அபாயம். சுற்றுவட்ட பாதையில் சரியாக நிலை நிறுத்தாததால் வளிமண்டல ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படும் சூழல். நான்காவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் இன்று மோதல். இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற இந்திய அணி முனைப்பு. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முன்னிலை.